காரைக்குடியிலேருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய மலை இருக்குது. மலை உச்சியிலையும் கீழேயும் 40 ஏக்கர் சுற்றளவில் கோட்டைகள் இருக்குது. 17ஆவது நூற்றாண்டில் சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டையில் 2 குடைவரை கோயில்கள் இருக்குது. 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திர பல்லவர் காலத்தில் பாறைகளை குடைஞ்சு சிவன் மற்றும் பெருமாள் சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. உலகத்தில் முதலாக பாறைகளை குடைஞ்சு கோயில் கட்டும் முயற்சியை தொடங்கினது மகேந்திர பல்லவர் தான். அதனால தான் மக்கள் இவரை விசித்திர சித்தன்னு கூப்பிட்டாங்க. இந்த கோட்டையில் இடதுபுறம் இருக்கிறது சத்தியகிரீஸ்வரர்னு அழைக்கப்படுற சிவன் கோயில். இதுக்கு பக்கத்துலேயே சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் இருக்குது. பாறையை குடைஞ்சு 13 அடியில் பள்ளி கொண்ட பெருமாள் சிற்பமும் அவரை சுற்றி பல தேவதைகளும் செதுக்கப்பட்டிருக்கு. 8ஆம் நூற்றாண்டில் திருமங்கை ஆழ்வார் இந்த கோயிலில் பாசுரங்கள் பாடியிருக்காரு. வைணவர்களுக்கு இந்த கோயில் திவ்ய தேசமாக விளங்குச்சு. 13ஆம் நூற்றாண்டில் கர்நாடக தேசத்து ஹொய்சால மன்னர் ஆட்சியில் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் இந்த 2 கோயில்களுக்கு நடுவில் சுவர் எழுப்பி பிரிச்சுட்டாங்க. 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்கள் இந்த கோயிலை விரிவுபடுத்தி மண்டபங்கள் மற்றும் பல சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க. 18-19ஆம் நூற்றாண்டுகளில் இந்த ஊர் பக்கத்தில் செட்டிநாடு நகர மக்கள் இந்த கோயிலுக்கு நிறைய செலவு செஞ்சு பெரிய கோயிலாக கட்டிட்டாங்க. இந்த கோயில் குளம் வழக்கத்துக்கு மாறாக 8 கோண வடிவத்தில் இருக்கும். இந்த பிரமிப்பூட்டும் படைப்பு இப்போ தொல்பொருள் இலாக்காவால் பாதுகாக்கப்பட்டு வருது. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்க.